பொம்பளைங்க மனசுல என்ன நினைச்சா நமக்கு என்ன? எதையுமே ஒரு அளவுக்கு மேல தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதி போயிரும் போல இருக்கு. எனக்கும் இப்ப அப்படிதான் ஆயிப்போச்சு. ஒரு பெண்ணின் மனதை தொட்டு போற உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க. வர வர சிகரெட்டு இப்ப குவாலிட்டியா போட மாட்டேங்கிறான். பீடி மாதிரி ஆயிப்போச்சே. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு. சகா, படிச்சு படிச்சு போர் அடிக்குது. ஆட்டோ எடுத்துட்டு போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். முதல்ல படிக்கிற வேலையை பாரு. வேற ஆள் இல்லன்னு கேட்டா அலட்றா. யார் அலட்றா? மூட வீட்டுல இருக்கம்மா, போமா. ஐயோ, நினைச்சது அப்படியே சொல்றேன். அதானே என் பிரச்சனையே. அடுத்த கொலைக்கான நேரம் நெருங்கிடுச்சு. கெமிஸ்ட்ரி லேப் தான் அதுக்கு சரியான இடம். கொல்லாம விட மாட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். நாகா யாருங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கதான் எங்கேயோ இருக்குது. எனக்கு குரல் கேக்குது. உண்மையிலேயே யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? சொல்லு சகா. நாகா யாரு? தெரிஞ்சிரும். குரல் கேக்குது, குரல் கேக்குது, கேக்குது. இது இது பீட்டர் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னா இன்னும் காணும். இது பிக்கப். காலையில தின்ன மசாலா வடையை வயித்துல கடாம்பிடாங்குது. நேரம் தெரியாம கள்ள வறுக்கிறான் பாரு. கடலையா? இது டிராப். போட்டான். இங்க இங்க இங்க. காலையில வரும்போது அம்மா கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன். சாரி கேட்கணும். சென்டிமெண்ட். எனக்கு கேக்குது, எனக்கு கேக்குது. உண்மையிலேயே பவர் இருக்கா? யாருன்னு கண்டுபிடிச்சிருவானா? கண்டுபிடிச்சு காட்டுறேன். நாகா உன்னை சும்மா விடாது. அங்க இருந்துதான் குரல் வருது. அங்க இருந்துதான் இதோ வருது. இங்கதான் இவளேதான். நீதானே? நீதானே அடுத்த மர்டர் பிளான் பண்றது? ஆமா. கெமிஸ்ட்ரி லேப் நினைச்சது நீதானே? ஆமா. சித்திரவதை பண்ணி மர்டர் பண்ண போறேன்னு நினைச்சது நீதானே? ஆமா. நினைச்சது மட்டும் இல்ல, எழுதிட்டு தான் இருக்கேன். ஓஹோ, ஸ்கிரீன் பிளே பண்ணி மர்டர் பண்றியா? இவதான் அந்த நாகா. புடிங்க இவள. ஏய், என்ன வளர்ற? இந்த காலேஜ்ல நடக்கிற மர்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு கதையை நினைச்சேன். அதை எழுதிட்டு இருந்தேன். படிக்கிறியா? கதையா? சாரி, இது நிஜம் இல்லையா? சகா, வர வர உன் போக்கே சரியில்லை. நீங்க எதுக்கு வர்றீங்க? பேச்சு நம்பி பின்னாடி வந்த பாரு. சகா, நீ முதல்ல ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணு. நல்ல டாக்டருக்கு நான் எங்க போறது? திருக்குறள்ல காமத்து பால் மாதிரி நம்ம நாட்டுப்புற கதைகள்ல பல பாலியல் கதைகள் இருக்கு. அதை கலெக்ட் பண்றதா என்னோட ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் ஒர்க்னா கூட பலான கதைகள் தானா? நம்ம ஆட்டோ சாகாவோட பாட்டி ஒரு ஏகதை சொல்ல போகுது. பேசாம கேளுங்க. சொல்லுங்க பாட்டி. இப்படி என் பேரம் பேத்தெல்லாம் பாப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அழகா அப்படி பாயாசமா காய்ச்சி கொண்டுட்டு வந்திருப்பேன். சரி, உங்களுக்கு இந்த வெத்தலை கதையை சொல்றேன். வெத்தலை பூமியில எப்படி உற்பத்தி ஆச்சு தெரியுமா? எல்லாம் தேவலோக சமாச்சாரம். அர்ஜுனு ஒரு தடவை தேவலோகம் போனப்ப ஊர்வசி அவளை பார்த்து லவ் பண்ணி ஆசைப்பட்டுட்டான். அவர் அதை கண்டுக்கிறாம பூலோகத்துக்கே திரும்பி வந்துட்டாரு. ஏதோ பிரம்மச்சரிய விரதம் போல. ஆமாடா, எனப்பெல்லாம் ஊர்வசிக்கு அவர் மேலதான். சரின்ட்டு இவளும் பூலோகத்துக்கா கிளம்பிட்டா. இவளுக்கு வெத்தலை போடாம இருக்க முடியாது. அப்போ பூலோகத்துல வெத்தலையே கிடையாது. இவன் என்ன பண்ணிவிட்டா தெரியுமா? ஒரு வெத்தலை கொடியை புடுங்கி உடுப்புக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டு கிளம்பிட்டா. ஊர்வசி பூலோகத்துக்கு வந்து அர்ச்சனனை பார்த்துட்டான்னால உடனே வெத்தலை கொடி கீழே விழுந்துருச்சு. உலகம் பூரா வெத்தலையா பரவிருச்சு. அதுதான்டா வெத்தலைக்கு இந்த வாசம். ஐ, அத மோந்து பார்க்க கூடாது. என்ன பாட்டி?